வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு நேர்மையான சங்கர் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல போறேங்க. சங்கர்னாலே நேர்மை தானே. ஒரு நாள் காலை சங்கர் பள்ளிக்கு நடந்து போய் கொண்டிருந்தான். அப்போ வழியில தரையில ஏதோ ஒன்று மினுமினுன்னு மின்றதை பார்த்தான். பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு புது போன். ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம ரொம்ப அழகா இருந்தது. அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இது யாருடையதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். அப்போ அங்க வந்த அவனோட நண்பர்கள், சங்கர் செம லக்குடா, இதை நீயே வச்சுக்கோ, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு நண்பன், ஆமா சங்கர், இது உனக்கே கிடைச்சிக்கிட்ட கிஃப்ட், பேசாம வீட்டுக்கு எடுத்து கொண்டு போ அப்படின்னு சொன்னான். ஆனா சங்கர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டான். இது என்னுடையது இல்லையே, அப்புறம் எப்படி நான் இதை வச்சுக்க முடியும்? அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நேரா ஸ்கூலுக்கு போனான். தன்னோட டீச்சர்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்து நடந்ததை சொன்னான். டீச்சரும் அதை வாங்கி பத்திரமாக வச்சுட்டு ஸ்கூல் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு அம்மா ரொம்ப பதட்டமாக அழுதுகிட்டே ஸ்கூலுக்குள்ளே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சார், அந்த ஃபோனில் என்னோட குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட்லலாம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம், ஃபோன் தொலைஞ்சதில் இருந்து எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. டீச்சர் அந்த ஃபோனை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. ஃபோனை பார்த்ததும் அந்த அம்மா மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். சங்கரை பார்த்து, ரொம்ப நன்றி தம்பி, நீ இதை மட்டும் என்கிட்ட கொடுக்கல, என் நம்பிக்கையே போயிருக்கும், என் நம்பிக்கையே காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. சில நாள் கழிச்சு ஸ்கூல்ல நடந்த விழாவில் எல்லார் முன்னாடியும் சங்கருக்கு கூப்பிட்டு இந்த வருஷத்தோட நேர்மையான மாணவன் விருது சங்கருக்கு அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாரும் கைத்தட்டினாங்க. அன்னைக்கு சங்கரை பார்த்ததும் நீயே வச்சுக்கோன்னு சொன்ன நண்பர்கள் எல்லாரும் இப்ப சங்கரை பார்த்து பெருமைப்பட்டாங்க. நேர்மையா இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நாம சம்பாதிக்கிற மிகப்பெரிய விருது. என்ன குழந்தைகளே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம கையில் எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அது நம்மளுடையது அல்ல, இது யாருடையதுன்னு தெரியலையேன்னு நம்ம தேடி கொண்டு கொடுப்பது ரொம்ப நல்ல விஷயம். என்ன குழந்தைகளே, உங்களை பாட்டி அடுத்த கதையில் சந்திக்கிறேன். பாட்டி கதைகள்.